ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரதியம்மா நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய குட்டி குஞ்சானுக்கு நம்ம வந்து நேமிங் செரமனி ஃபங்க்ஷன் வந்து வைக்க போறோம். பெயர் சூட்டுதல் விழா. ஸோ அதுக்கு வந்து ஐயாம்மா, ஐயா தாத்தா அப்படிங்கிற பேர்ல நாங்க வந்து குட்டி குஞ்சானுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கோமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் உள்ள ஃபங்க்ஷன்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்காக நம்ம மட்டுமே வச்சு ஒரு கொண்டாடுற ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ வந்து நாங்க வந்து நேமிங் செரமனி அப்படின்னா வந்து எப்போ வைப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே பேர் எல்லாமே வச்சிருவோம். அப்புறம் வந்து ஞானஸ்தானம் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஞானஸ்தானம் கோயிலில் அப்போ வந்து அந்த பேரை என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னகுட்டி வந்து நம்ம 16வது நாளில் 30வது நாளில் இந்த மாதிரி வீட்லேயும் வச்சு பேர் சுட்டு விழா வைக்கிறாங்க. ஸோ அது வந்து தம்பிக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களும் வந்து ஆர்வமாக வந்து பேர் என்ன அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து பெயர் சுட்டுதல் விழாவில் பிரகன் வந்து உங்களுக்கு வந்து தம்பியுடைய பேரை வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து அன்போட பாசத்தோட சொல்லுவோம் சரியா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஜெயஸ்ரதி அம்மா ஃபேமிலி, நீங்கள் வந்து என்னுடைய ஃபேமிலி, நம்ம குட்டி பிள்ளைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைக்கு வந்து நம்ம எதுலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா நண்பர்களே? அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கேன் சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவனுடைய ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவனுடைய நேமிங் செரமனிக்கு தேவையான அந்த டெக்கரேஷன் பலூன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பலூன்லாம் கட்டி தொங்க விடுறதுக்கு வந்து அழகா நல்லா வந்து பேக்கெட்ல வந்து நிறைய கலரான பலூன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஊதி இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம தான் ஜாலியாக வந்து வைப் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து அதில் வந்து கலந்துக்கிடுங்க சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவனுடைய ஒரு எழுத்துக்கு லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேருடைய லெட்டர்ஸ்க்காக நிறைய விதமான லெட்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நாம அங்க வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? யாருமே இன்னும் இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலையா நேம் வந்து சொன்னா? ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, பட் ஃபுல் நேம் வந்து யாரும் நீங்க கண்டுபிடிக்கல. அப்புறம் வந்து நம்ம குட்டி தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸு சரியா? இது வரைக்கும் இந்த சின்ன பையன் ட்ரெஸ் வந்து பிறந்த ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, பனியன் கிளாத்து, அப்புறம் காட்டன்ல எல்லாம் போடுவாங்களா, அதில் போடாத ஒரு கலர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் மோஸ்ட்லி வந்து ஆரஞ்சு, ப்ளூ, அப்புறம் வந்து ஒரு லைட் க்ரீன், அப்புறம் வந்து எல்லோ, அப்புறம் ஒயிட்டு, இந்த மாதிரியான இதுதான் வந்து அதில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதான் சேர்த்து வந்து என்ன அப்படின்னா, நல்லா அவருக்கு வந்து குட்டி டவுசர் ரெட் கலர்ல எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு பிராண்ட், நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து. அப்புறம் அவருக்கு போடுறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கையெல்லாம் உள்ள ஓட்டி பிள்ளைக்கு வந்து போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நல்லா குதிரை படம் போட்டு நல்லா ரெட் கலர்ல அப்படியே கீழோடியே விட்டு நம்ம வந்து கட்டிடலாம். அப்படி ஒரு வந்து நல்ல ஒரு இது வந்து ரொம்ப திக்கா ஜிவ்வுன்னு இருக்கிற ரெட்டும் கிடையாது, பிங்கிஷ் கலந்த ரெட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மங்களகரமா ஒன்று போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோவில் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க சரியா? ஆமாம், எல்லோ கலரில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி, இது வந்து நம்ம குட்டி தம்பிக்கு எடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து குட்டி தம்பிக்கு வந்து நம்ம வந்து ஒரு டவல் வந்து எடுத்திருக்கோம். இங்கே நிறைய டவல் இல்லாமையே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரதியம்மா வாங்கின மாதிரி டவல் வந்து இல்லை இங்கே சரியா? வேற டிசைனில் வேற துண்டு வேற மாதிரி எடுத்திருக்காங்க. நான் வந்து நல்லா எடுத்திருக்கிற துண்டு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி துண்டு. நல்லா 1 இயர் வரைக்குமே வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த துண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிக்கஸ்ட் துண்டு. இப்போ வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது வச்சுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் பெரிய பையனா ஆயிட்டான் அப்படின்னா நல்லா இதை வந்து தலையை இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை இப்படி வச்சு நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ குட்டிலன்னா கொஞ்சம் பெருசு தான், ஆனால் நமக்கு சின்னதாக எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நல்லா வெளியே கொண்டுட்டு போகிற மாதிரி அழகா ஒரு ஃபங்க்ஷன் டைம்லலாம் நல்லா வியர் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி நல்லா ஸ்ட்ராபெரி மாதிரி சரியா? எங்கள் குட்டி கொஞ்சம் ஐயா குட்டி வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்காரு. ஸ்ட்ராபெரியோட இந்த கலர் அப்படின்னு சொல்லலை ஓகேவா? ஸ்ட்ராபெரி மாதிரி நல்லா க்யூட்டாக எங்கள் பிள்ளை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராபெரி துண்டு வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய கியூட் லிட்டில் பேத்தி சரியா? கியூட் லிட்டில்
அறிவு களஞ்சியம், நம்மளுடைய அறிவு களஞ்சியத்துக்கு வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு. அவரை விட எப்பவுமே எங்களுக்கு வந்து ஆல்வேஸ் பெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சரித்து குட்டி தான். சரியா? எங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி அப்படிங்கிறதையும் எங்கள்கிட்ட வந்து பாசத்தை வந்து பாசமலை எல்லாருமே அவ பார்ஷியாலிட்டியே பார்க்க மாட்டா. ஸோ எல்லார்ட்டையுமே அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட நம்மகிட்ட எல்லாத்தையுமே வந்து குழந்தை வந்து நல்லா பாசமா இருப்பா. ஸோ சரித்து குட்டிக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நாங்கள் எல்லாருமே உடுத்துட்டு உங்களுக்கு அவுட்ஃபிட் வந்து செக் பண்ணி காட்டுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கீழேயுமே வந்து நல்லா நல்ல காட்டன். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணும்போது நிறைய பேர் போட்டு வராங்க கோயிலுக்கு வெளி இடங்களுக்குலாம் நான் வந்து பார்க்குறேன். என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கவுன் மாதிரிலாம் போட்டு வரீங்க. அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சௌகரியமாக இருக்காது. அங்கே இங்கே குத்திட்டு ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா போடாதீங்க. நல்ல காட்டனில் ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம வந்து அந்த இதில் எடுக்கிறத விட டபுள் ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து பிள்ளைக்கு வந்து ரொம்பவே வந்து உடலோட உடல் ஒட்டி அதுகள் வந்து ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஓகேவா? அதனால் அது ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் போடக்கூடிய இதெல்லாம் நான் ஜுவல்லரி ஷாப்பில் எடுத்ததெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். சரியா? அப்புறம் வந்து ரதியம்மா வந்து எனக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் இதில் இன்னைக்கு வந்து என்ன இது வியர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ப்ளவுஸ் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ வந்து இதில் என்ன கலர் saree வந்து நான் இன்னும் வியர் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி கோல்டன் ப்ளவுஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து வியர் பண்ணலாமான்னு பாருங்கள். ஒரு நல்லா ஒரு கோல்டன் பார்டர் கொடுத்து வச்சிருக்கிற ஒரு மெரூன் கலர். சரியா? நல்லா சாஃப்டாக இருக்குது. சாஃப்டி கிளாத்தாக இருக்குது. ஸோ இந்த ஒரு saree வந்து எடுத்திருக்கேன். சரியா? இந்த ஒரு saree. சரியா? இது வந்து ஸ்கூலுக்கும் கட்டிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு saree எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிரேப்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கிரேப் இல்லை, அன்னைக்கே சொல்லலாம் மைசூர் சில்கில் இந்த லேவெண்டர் கலர் ப்ளஸ் இந்த காம்பினேஷனில் வந்து என்கிட்ட வந்து saree கிடையாது. லேவெண்டர் ப்ளஸ் ரெட்டில் வந்து ஒரு பட்டு கிளாத் மாதிரியில் வந்து ஒன்று வச்சுருப்பேன். பட் இது வந்து நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இது இந்த கலர் வந்து நல்லா பார்டர் அகலமாக நல்லா ரெட்டப்பேட்டாவில் இருக்குது. ஸோ இந்த saree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த saree வந்து நான் எடுத்திருக்கேன். சரியா? இதில் நான் எது கட்டலாம், என்ன saree வியர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல தங்க கலர் கோல்டு ஆரஞ்சு, நல்ல ஒரு ஆரஞ்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிராண்ட் லுக்கில் இருக்குது. பார்த்துக்கோங்க, கிராண்ட் லுக்கில். ஸோ இதுக்கு வந்து பார்டர் வந்து வயலட் கலர், கத்திரிப்பு கலர்னு சொல்லுவோம் இல்லையா, கத்திரிப்பு கலரில் பார்டர். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து எது வந்து நீங்கள் வியர் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம இது வச்சுருக்கோம், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இல்லையா, அது இருக்குது. இல்லை இதுலேனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 3 saree வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எந்த saree வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கோ. அப்புறம் வந்து நம்ம ஃபேவரட் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து அதிகமாக மோஸ்ட்லி வந்து இந்த இதெல்லாம் வந்து பர்ஃப்யூம்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். அந்த இது மாதிரி டியோட்ரண்ட் மாதிரி அது இருக்கும்போது போடுவேன். அப்புறம் ஜவ்வாது, சந்தனம் இந்த மாதிரி போடுவேன். ஸோ இந்த தடவை வந்து யூஸ் பண்ணலாமேன்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பிராண்ட் வந்து வாங்கியிருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தெரியல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ளவுஸு. சரியா? அவ்வளோதான், ப்ளவுஸ் வாங்கியிருக்கோம். சரி, இனிமே வந்து நம்ம மெயினாக வந்து தம்பிக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெயினாக வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ஒரு குட்டி பிள்ளை, அப்படிதானே, குட்டி பிள்ளை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து 2 விதமான பொருட்கள் வந்து வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ஞானஸ்தானம் ஃபங்க்ஷன் தான் வந்து பயங்கர கிராண்டாக எப்பவும் வைப்போம். சரி, இப்போ இதுனாலும் பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஐயம்மா வந்து சும்மா வந்து போகலாமா, ஐயம்மாவா ஏத்தாத்தாவும், அதுக்காக இப்போ வந்து அவனுக்கு ஒரு அழகாக க்யூட்டாக இங்கே பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு.
இப்போ பாய் பேபி அப்படிங்கிறதுனால அவருக்கு இப்போ நம்ம போடுறதுக்குள்ள க்யூட்டான 2 தண்டை பார்த்தீங்களா? க்யூட்டான 2 தண்டை அவருக்கு. கொஞ்சம் வளைச்சு போடணும். அவர் கால் ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு தண்டை. ரெண்டாவது வந்து அவருக்கு போடுறதுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது வந்து அவருக்கு போடுறதுக்கு ஒரு 5 சுத்துல, ஆமாம் தாராளமாக அவருக்கு 5 சுத்து வந்து வரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவருடைய இது குச்சியோண்டு தான் இருக்குது இப்படி. ஸோ வந்து அவருக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொலுசு ஐயோ சாரி கொடி, அவருடைய இடுப்புக்கு வந்து அழகாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடி வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி பையனாக இருக்கிறதுனால நம்ம செயின்லாம் வந்து இப்போ போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாமே வந்து போட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஞானஸ்தான ஃபங்க்ஷனில் நம்ம அடுத்து என்ன வந்து அவருக்கு வந்து நாம் வந்து வாங்க போகிறோம், கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு ஃபுட் சாப்பிட்றது அதெல்லாம் இருக்குல்லையா, நிறைய இருக்குது. நான் இந்த தடவை எனக்கு வந்து அவன் முதல்ல அவன் திரவ உணவுலேருந்து திட உணவுக்கு போகும்போது ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணணுன்ட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எங்கள் சரித்து குட்டிக்கு வந்து அவள் சொல்கிறா அது வந்து ஆல்வேஸ் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் சரித்து குட்டிக்கு ஈக்குவலாக இவருக்கும் பண்ணுவோம். சரி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் வந்து நேமிங் செரமனி வந்து வச்சிங்க அப்படின்னா, நாங்கள் தனியாக வந்து எங்கள் இதெல்லாம் நாங்கள் கிறிஸ்டின்ஸில் எங்கள் இது மீன்ஸ் கிறிஸ்டின்ஸில் வந்து நாங்கள் நேமிங் செரமனின்னு தனியாக வச்சது கிடையாது. ஞானஸ்தானம் அப்படி தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்தது வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஐடியாவாக இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. அதாவது நம்ம யாராக இருந்தாலும் மனசு இருந்தால் தான் யாராக இருந்தாலும், இருக்கிறவன் இல்லாதவன் பணக்காரன் பிச்சைக்காரன் யாராக இருந்தாலும் சரியா, யாராக இருந்தாலும் பிடிச்சவன் பிடிக்காதவன் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து 10 ரூபா காசுனாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்தால் மட்டும்தான் நம்ம யாருக்கும் எதுவுமே பண்ண முடியும். ஸோ அதை விட அதிகமானதும் வந்து நல்ல மனசார வாழ்த்தணும். எத்தனை பேர் வந்து பேடாலாம் போடுறாங்க கமெண்ட்ஸ். ஸோ நல்ல வாழ்த்துக்களும் வந்து அதே மாதிரி வாழ்த்துறதுக்கும் நல்ல மனசு வேண்டும். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுடைய குட்டி குஞ்சானுக்கு நீங்கள் வாரி வாரி வழங்குங்க நண்பர்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி அப்படின்னு வந்து நிறைய பாடல்கள்லாம் உண்டு. ஸோ இப்போ அதை விடையும் அழகான மடிகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த மடிக்கு உண்டான ஸ்தானத்தை வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இழந்து விடுகிறார்கள். பணத்தால் மெத்தையில் நம்ம உட்கார்றது தான் வந்து நம்மளுடைய சுகமான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு வந்து இங்கே அந்த சார்பாக ஒரு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு என் மனசில். ஸோ வந்து இந்த ஒரு பிங்க் கலர் துண்டு, ஃபேவரேட் பிங்க் கலர் சரியா. ஸோ இந்த ஃபேவரேட் பிங்க் கலர் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய குட்டி குஞ்சானை வந்து நம்ம இந்த டவலில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அவரை வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணி நம்ம இப்படி கையில் வச்சு உங்களுக்கு நேமிங்க்கு வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சிருக்கேன். சரியா. இது வந்து அத்தை மடிக்கு பதில் இது வாங்கி வச்ச துண்டு, அத்தை வந்து இங்கே வாங்கி வச்ச புது துண்டு. ஸோ இந்த துண்டில் வச்சு நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. இப்போ வந்து ஆகஸ்ட் 15 நம்மளுடைய சுதந்திர தினம் சரியா, சுதந்திர தினம். ஸோ இன்றைய நிலையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்கள்ட்ட இருந்து கூட நாம வந்து சுதந்திரமாக நாம் செயல்பட தொடங்கினோம். எல்லாமே நம்மளுக்கு தேவையானவற்றை வடிவமைத்து நாம் வந்து வாழ தொடங்கிவிட்டோம். ஆனால் நம்மளை நாமே வந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த அடிமைத்தனம் வந்து இன்றும் மாறவில்லை. அது என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்களுடைய விஷயத்தில் இன்னும் அதிக அளவு பெரும்பாலும் இருந்துகிட்டு இருக்கு. காந்தியடிகள் வந்து சொன்னாரு, என்னைக்கு வந்து பெண்கள் வந்து கழுத்துல நிறைய நகைகளுடன் பாதுகாப்பாக ஒரு பெண் வந்து வெளியே வலம் வந்துட்டு அவ போறாளோ அன்னைக்கு தான் வந்து இந்தியா முழுமையாக சுதந்திரம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளுடைய ஒருத்தர் கையிலும் தான் இருக்குது. மேலும் நம்மளுடைய
நம்மளுடைய பாதுகாப்பை நாமும் உறுதி செய்ய வேண்டும். எல்லோரும் நம்ம வீட்டுல உள்ளவர்கள் போலதானேன்னு ஒவ்வொருவரும் நாம நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளை நாமே இந்த சிறைப்படுத்தும், அடிமைப்படுத்தும், இழிவுபடுத்தும் இந்த செயல் வந்து கண்டிப்பாக மாறிவிடும். ஸோ வெள்ளையனை எதிர்த்து கூட நாம் போராடி பெரிய வெற்றி கண்டுவிட்டோம். நம்மளை நாமே பெரிய படுகொலியில வந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த நிலை எல்லாமே வந்து மாற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரக்கூடிய சுதந்திர தினத்தில் முழுமையான சுதந்திர நிலையை நாம் வந்து அடைய வேண்டும் என்று மனதார நினைச்சு சொல்லிக்கிறேன். சரியா? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த விஷயம் வந்து. ஒவ்வொருத்தரும் நினைச்சா கண்டிப்பா வந்து மாறும். சரியா? ஓகே, டேக் கேர், பாய்.